சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவோட பாட்டி விஜயா வீட்டுக்கு வந்த உடனே, அண்ணாமலை என்ன இதெல்லாம், முத்துவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏமா ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து மாடியில் ரூம் கட்டுறதா விஜயாவும் மனோஜும் பேசிகிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாட்டி கேள்வி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம்மா முத்து மாடியில் ரூம் கட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அண்ணாமலை முத்து இப்போ ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஏற்கனவே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும், அதே மாதிரி முத்துவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ரூம் எல்லாம் போதாது, அதனால தான் முத்து இப்போ நல்லா சம்பாதிச்சு அவனுக்காக ஒரு ரூம் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க பாட்டி. பரவாயில்லையே, முத்து என் வீட்டில் இருக்கும்போது என் பேச்சை கேட்கவே மாட்டான், முத்துவால் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு விஜயா எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ என் பேரை முத்து மாடியில் ரூம் கட்டுற அளவு நல்லபடியாக சம்பாதிக்கிறான், பெரிய வேலை பார்க்குறான்னு கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் அண்ணாமலை, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன் அண்ணாமலை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாங்க, பாட்டி நான் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா இந்த ரூமை நல்லபடியாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் திறப்பு விழா ஏற்பாடெல்லாம் செய்யும்போது நீங்கள் வந்து என் ரூமை பார்த்தா சந்தோஷப்படுவீங்கல்ல, அப்போ என்னை ரொம்பவே பாராட்டி பேசுவீங்க, என்னை புரிஞ்சுப்பீங்க. அதனால தான் பாட்டி, நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்கும்போது, உடனே மனோஜை பார்த்து பாட்டி கேட்குறாங்க, ஏன் மனோஜ் நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி முத்து சாதாரண கார் டிரைவர் தான், ஆனால் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன் பாட்டி. இங்கே என் கடையில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நான் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன். நான் நல்லா படித்து இப்போ பெரிய கடைக்கு ஓனர் ஆகிட்டேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஆனால் முத்து தான் இப்போ மாடியில் ரூம் கட்டியிருக்கான், நீயும் நல்லா தானே சம்பாதிக்கிற, ஆமாம் நீ உனக்காக வீடு வாங்கிட்டியா, இல்லை நீ சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்கிற அப்படின்னு பாட்டி கேள்வி கேட்கும்போது, உடனே மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. என்ன மனோஜ், இவ்வளோ நேரம் உன்னை பற்றி நீ ரொம்ப பெருமையாக பேசின, ஆனால் நீ எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அத்தை, மனோஜ் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா என்னுடைய பணத்தை வச்சு தான் மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான். ஏன் விஜயா, நீ இதையும் சொல்லணும்ல, என்னுடைய பணத்தை வச்சு தானே மனோஜ் இந்த கடையை ஆரம்பித்தான், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான், அதை மட்டும் ஏன் சொல்லவே மாட்டிக்கிற, மனோஜை பெருமையாக பேசணும், பாராட்டி பேசணும், மனோஜுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைக்கிற நீ, மனோஜ் எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தான்ற உண்மையும் நீ சொல்லணும்ல, என் அம்மாவுக்கு அப்போ தானே உண்மை என்னன்னு புரியும்னு சொல்லும்போது, ஆமாங்க ஏற்கனவே மனோஜ் ரொம்ப கஷ்டப்படுறான், இப்போ இந்த உண்மையெல்லாம் சொன்னால் அதுக்கப்புறம் அத்தை மனோஜ் கிட்ட கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் தேவையா, எப்போ பார்த்தாலும் முத்துவை தான் உங்களுக்கு பிடிக்கும், முத்துவை தான் பாராட்டி பேசுவீங்க, முத்து மாடியில் ரூம் கட்டுறதால முத்துவை பாராட்டி பேசுகிறீங்க, ஆனால் மனோஜ் எவ்வளோ நல்லா இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறான், என்னைக்காவது மனோஜை பாராட்டி பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, முத்துவும் ரவியும் நல்லபடியாக அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க, ஆனால் மனோஜ் இந்த குடும்பத்துக்காக என்ன செஞ்சிட்டான்னு மனோஜை நாங்கள் பாராட்டி பேசணும்னு நினைக்கிற விஜயான்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, மனோஜை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, மனோஜை பற்றி பேசினா நீங்கள் இப்படி தான் கேள்வி கேட்பீங்க, நீங்கள் எங்களை வேற பாராட்டி பேசுகிறீங்க, அதனால அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது, அப்படி தானேம்மா அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா ரொம்ப கோவமாக கிச்சனுக்கு வராங்க. கிச்சனுக்கு வந்த விஜயா யோசிக்கிறாங்க, ஏற்கனவே எல்லாருக்கும் பூரியெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன், இப்போவே என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு தோணுது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினாதான் நான் வந்து என் ஃப்ரெண்டு பார்வதியை பார்க்குறதுக்கு போக முடியும், ஆனால் வீட்டில் இருக்க வேலையை நான் தான் செய்யணும் அப்படின்னு முத்துவோட பாட்டி வேற சொல்கிறாங்களே அப்படின்னு விஜயா யோசிக்கும்போது, இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன விஜயாத்த கிச்சன் பக்கம் வரவே மாட்டீங்க, மீனா கிட்ட தான் ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இப்போ நீங்களே கிச்சனுக்கு வந்து எங்களுக்காக சமைச்சு கொடுக்குறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ஆனாலும் மீனா மாதிரி உங்களால் சமைக்கவே முடியல, மீனா எவ்வளோ ருசியாக சமைச்சு கொடுப்பாங்க, ஆனால் உங்களுக்கு சரியாக சமைக்கவே தெரியல, மீனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் மீனா மட்டும்தான் கிச்சனில் வந்து இந்த வேலையெல்லாம் செய்வாங்க, ஆனால் இன்னைக்கு பாட்டிக்கிட்ட நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, அதே மாதிரி எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுங்க, ஆனால் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் சமைக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் நானும் ரவியும் எப்பயுமே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்துடுவோம், ஆனால் பாட்டி இருக்கிறதுனால தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோம், அதனால் இந்த வேலையெல்லாம் சரியாக செய்யுங்க அப்படின்னு ஸ்ருதி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன இந்த ஸ்ருதி, இந்த வீட்டு மருமக தானே ஸ்ருதி, என்னைக்காவது ஸ்ருதியும் இந்த கிச்சனில் வந்து வேலை செஞ்சுருப்பாளா, ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஸ்ருதி கிச்சனுக்கு வர வேண்டாம், இந்த வேலையெல்லாம் செய்ய
செய்ய வேண்டான்னு ஸ்ருதியை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஸ்ருதி என்னை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிட்டு போகிறாளே, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு மீனா மேலேயும் ஸ்ருதி மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. உடனே அங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டியா? என் அம்மா இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லும்போது, என்னது அத்தை இப்போவே ரெஸ்ட் எடுத்துட்டாங்களா? நான் இன்னும் எந்த வேலையும் செய்யலைங்க. பேசாமல் இங்கே மனோஜ் கிட்ட சொல்லி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. என் அம்மா இனி நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. நீ இப்படி சமைக்க முடியாதுன்னு சொன்னா தினமும் இப்படி சாப்பாடெல்லாம் வாங்க முடியாது. நீ தான் ஏதாவது செய்யணும். இத்தனை நாள் மீனா எவ்வளோ பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்கிட்டான்னு இப்போ புரியுதா? ஒரு நாள் உன்னால் இந்த கிச்சனில் இருக்க வேலையை செய்ய முடியல. ஆனால் மீனா நீ சொல்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் பூக்கடைக்கு போகணும், பூ கொடுக்க போகணும், இங்கே மாலை ஆர்டர் எடுத்து செய்யணும், டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணும்னு எவ்வளோ வேலையை தனியாக பார்த்துக்கிட்டா. ஆனால் இப்போ எங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியாதுன்னு யோசிக்கிறியே, என்ன செய்கிறது? இப்படி சாப்பாடை வந்து நீ தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தினமும் சாப்பாடை வாங்க முடியாது. என்னதான் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாலும் எத்தனை நாள் அப்படி சாப்பிட முடியும்? அவங்க எத்தனை நாள் நமக்கு உதவி செய்வாங்க? நீ வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்க, கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன வீட்டில் யாருமே இல்லை, மீனாவாவது வீட்டில் இருந்திருக்கலாம் எனக்கு உதவி செய்கிறதுக்காக. இவ்வளோ நேரம் சமைக்கணும்னு யோசிக்கல, ஆனால் கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சமைக்கிறது, எப்படி எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறதுன்னு ரொம்பவே யோசிக்கிறேன். மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் நான் கிச்சன் பக்கம் வரவே இல்லை, அதனால சமைக்கிறத பற்றி யோசிக்கவும் இல்லை. ஆனால் இப்போ நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு விஜயா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. பாட்டி எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு ஃபோன் வருது. சொந்தக்காரங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாட்டி, அண்ணாமலை இவங்க யார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, அம்மா என்னம்மா இவங்கள உங்களுக்கு தெரியலையா? அம்மா நம்ம சொந்தக்காரங்க தாம்மான்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு பேசும்போது பாட்டி சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆமாம், என் பேரன் முத்து மாடியில் ரூம் கட்டுறான், என் பேரன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசும்போது மனோஜால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல. பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ முத்து வந்து மாடியில் ஒரு ரூம் தான் கட்டுறான், ஆனால் பெரிய வீடே கட்டுற மாதிரி எல்லாரும் முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நானும் ரோகிணியும் இந்த வீட்டில் இருந்தப்ப நான் எனக்காக புது வீடு வாங்கணும்னு நினச்சேன். ரோகிணியும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணான். ஆனால் என்ன செய்கிறது, நான் சம்பாதிச்ச பணத்தை அந்த கதிர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ஏமாந்து போய் நிற்கிறேன். அப்போவே அந்த வீடு கிடச்சிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்காக வீடு வாங்க முடியாமல் கஷ்டப்படுறேன். ஆனால் முத்து மாடியில் ஒரு ரூம் தான் கட்டுறான். ஆனால் எல்லார்கிட்டேயும் முத்து புதுசாக வீடு வாங்கின மாதிரியும் புதுசாக வீடு கட்டுற மாதிரியும் அப்பாவும் பாட்டியும் முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக இருக்கும்போது அந்த சமயம் முத்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே மீனா கிட்ட பேசவும் முடியல. இங்கே மீனா நம்ம வீட்டில் தங்கியிருக்கிறதுனால எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு பாட்டி நினைக்கிறாங்க. ஆனால் மீனா கிட்ட எப்படி பேசுறது? ஏன்னா இன்னைக்கு மீனாவுக்கு நான் தர வேண்டிய பணத்தை கொடுக்கணுமே அப்படின்னு மெதுவாக இங்கே மீனா கிட்ட பேசுறதுக்காக முத்து வரும்போது உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன முத்து வந்த உடனே நீ என்கிட்ட பேசலை? ஆமாம், மீனா கிட்ட எதுக்கு பேச போகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன முத்து அம்மாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது, நீ தான் கவனமாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா மாடியில் ரூம் கட்டுறதுக்காக நான் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, ஆனால் இன்னைக்கு எனக்கு எல்லா பணமும் கிடச்சிருச்சு. மாடியில் ரூம் கட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த ரூமை நல்லா பெருசாக கட்ட போகிறேன்ப்பா. அதனால தான் நிறைய பணம் தேவைப்பட்டதால் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ தான் எனக்கு அந்த பணம் கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து கடன் வாங்கியிருக்கிறியா? மறுபடியும் ஃபினான்சர்கிட்ட பணம் கேட்டு வாங்கினியான்னு கேட்குறாரு அண்ணாமலை. இல்லைப்பா மாதம் மாதம் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருக்காங்க. அதான் என்கிட்ட 8 கார் இருக்குல்லப்பா, அந்த காரெல்லாம் வச்சு எனக்கு நிறையா பணம் வருதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து நீ சவாரிக்கு போகலனாலும் மாதம் மாதம் உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க தான் போகுது. நீ தான் புத்திசாலித்தனமாக யோசிச்சு 8 கார் கிடைச்ச உடனே புதுசாக ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிட்ட. இப்போ நீ சவாரிக்கு போகலனாலும் மாதம் மாதம் உனக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் வரதான் போகுது அப்படின்னு முத்துவை பாராட்டி பேசுகிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா அந்த பணத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், மீனா கிட்ட கொடுக்கணும், மீனா தான் இந்த பணத்தை கவனமாக வச்சுப்பா. அது மட்டும் இல்லாமல் மாடியில் இந்த ரூமை எப்படிலாம் கட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும். அதனால்
எனக்கு கிடைச்ச இந்த பணத்தை மீனா கிட்ட கொடுக்கலாமேன்னு வந்தேன். ஆனா பாட்டி உடனே என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்பா பேசாம உண்மையை சொல்லிடலாம்ப்பா. வீட்டுக்கு வந்த உடனே மீனா கிட்ட பேச முடியல. அப்படியே மீனா கிட்ட பேசணும்னு நினைச்சா பாட்டி கேள்வி கேட்குறாங்க. பாட்டிக்காக என்னதான் மீனா நம்ம வீட்டில் வந்து தங்கியிருக்காங்கன்னு சொன்னாலும் மீனா கிட்ட எப்படிப்பா பேசாம இருக்க முடியும்? மீனா இந்த வீட்டோட மருமகன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து, உனக்கே உண்மை என்னன்னு தெரியும். கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் சரியாயிரும். என் அம்மாவும் நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு அண்ணாமலை சொல்லும்போது, சரிப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். உங்க பேச்ச நான் கண்டிப்பா கேட்பேன். மீனா கிட்ட மட்டும் இந்த பணத்த குடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பணத்த என்கிட்ட குடு. நான் பார்த்துக்கிறேன்னு அண்ணாமலை அந்த பணத்த வாங்குறாரு. உடனே மீனா, இந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. நான் அப்புறமா உன்கிட்ட குடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை அந்த பணத்த தன்னுடைய ரூமுக்கு எடுத்துட்டு போறத இங்க விஜயாவும் மனோஜும் பார்க்குறாங்க. உடனே விஜயா யோசிக்கிறாங்க. மீனாவும் சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொடுக்கறதில்ல. இந்த முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறான். பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். ஆனால் முத்து வந்து என்னை பற்றி யோசிக்கிறதில்ல. இங்கே மனோஜ் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தப்ப எனக்காக புதுசாக நகையெல்லாம் வாங்கி கொடுத்தான். ஆனால் இந்த முத்து எனக்காக எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் மாடியில் ரூம் கட்டணும்னு மட்டும் யோசிக்கிறான். அதுவும் மாடியில் உள்ள ரூம் எல்லாம் பெருசாக இருக்கணுமா. இவங்க நினைக்கிற மாதிரி ரூமை நல்லபடியாக கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா முத்துவும் மீனாவும் எனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து நினைக்கிறாரு, இந்த பணம் இருந்தா தானே மாடியில் ரூம் கட்டுவாங்க. ஏற்கனவே ரூம் கட்டுறதுக்காக முத்து நிறைய பணம் கொடுத்துருக்கான். ரூம் கட்டுற வேலையவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மீதி பணத்தை முத்து கொடுத்தா தானே இந்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். முத்து ரூம் கட்டுறதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறான். எல்லாரும் முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால இப்போ முத்து கொண்டு வந்த பணத்தை என் அப்பா தானே பார்த்துக்கிறாரு. இந்த பணத்தை நானே எடுத்தா கண்டிப்பாக யாரும் இந்த உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி வேற வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பாக இப்போ மீனா கிட்ட இந்த பணம் இல்லை. முத்து ரொம்ப நம்பிக்கையாக அப்பா கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறதுனால இந்த பணத்தை நான் தான் எடுக்க போகிறேன். இந்த பணம் இல்லைன்னா கண்டிப்பாக முத்துவால் வீடு கட்ட முடியாது. இந்த ரூமை கட்ட முடியாது. அப்படியே ரூம் கட்ட முடியாமல் இருக்கட்டும், கஷ்டப்படட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு என்னுடைய ரூம் வேணும்னு நான் பேசுவேன். அப்புறம் முத்துவும் மீனாவும் எப்பயும் போல் இங்கேயே தங்கட்டும். எனக்கு கண்டிப்பாக என்னுடைய ரூம் வேணும்னு கேட்டால் என் அப்பா வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முத்துவும் மீனாவும் மாடியில் எப்படி ரூம் கட்டிடுவாங்கன்னு எல்லாரும் நம்புகிறாங்கல்ல. ஆனால் முத்து மீனா நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போவே முத்து மீனாவை கையில் பிடிக்க முடியல. வீட்டில் என்னை மட்டும்தான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த முத்து ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கான். இந்த பணம் மட்டும் இல்லைன்னா அதுக்கப்புறம் முத்துவால் இவ்வளோ பணத்தை உடனே ஏற்பாடு பண்ண முடியாது. அதனால் மாடியில் ரூம் கட்டவும் முடியாது. இப்போ என்னதான் ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சாலும் அதுக்கப்புறம் பாதியில் ரூம் கட்ட முடியாமல் அவங்க வேலையெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த முத்து என்ன செய்கிறான்னு நான் பார்க்க தானே போகிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்னு முத்துவுக்கு தெரியும். ஆனால் இப்போ முத்துவோட பணம் என்கிட்ட வரப்போகுது அப்படின்னு முத்து மேலே உள்ள கோபத்தில் மனோஜ் இப்படிலாம் யோசிக்கிறாரு. பாட்டி சொல்கிறாங்க, எப்படியோ விஜயா, ரொம்ப நாள் கழிச்சு நீ எனக்காக சமைச்சு கொடுத்துருக்க. சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ ருசியாக இல்லை. ஆனால் எங்களுக்காக நீ சமைச்சு கொடுத்துருக்கன்னு சந்தோஷப்படுறேன். இனியாவது நீ நல்லா சமைக்கணும்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, பாட்டி நானும் உங்கள் வீட்டில் தானே இருக்கேன். அதனால் நாளையிலேருந்து உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நீ என்ன இந்த வீட்டு மருமகளா? நீ எனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் தேவையில்லை. நீ பூக்கடைக்கு போகணும், நிறைய வேலை செய்யணும். உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அப்புறம் எதுக்கு நீ சமைச்சு கொடுக்கணும்? நீ எங்கள் வீட்டில் தங்கியிருக்க, அவ்வளவுதான். நீ எனக்காக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். என் மருமக விஜயா இருக்கும்போது நீ எதுக்காக சமைச்சு கொடுக்கணும்? என்னை விஜயா நல்லா பார்த்துப்பா. நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டா போதும். சரியா மாதம் மாதம் இங்கே வீட்டுக்காக பணம் கொடுக்குறியா? ஏன்னா இங்கே தங்கியிருக்கீங்கல்ல அப்படின்னு பாட்டி கேள்வி கேட்கும்போது, ஆமாம் பாட்டி, மாதம் மாதம் நான் வந்து பணம் கொடுத்துருவேன். இங்கே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது, நீ எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் மீனா. என் மருமக விஜயா என்னை நல்லா பார்த்துப்பா. அப்படி தானே விஜயான்னு கேட்கும்போது, அத்தை நான் இப்படிலாம் நிறைய வேலை செஞ்சதே இல்லை. நீங்கள் வந்ததுலேருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் அத்தை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும்னு என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லும்போது, என்ன விஜயா, இத்தனை நாள் இந்த வேலையை நீ தானே பார்த்துக்கிட்ட, இப்போ என்ன புதுசாக இப்படிலாம் பேசுகிற? இன்னும் உங்கள் வீட்டுக்கு மருமக வரலையே, அப்புறம் எதுக்காக இப்படி பேசுகிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது விஜயா. நீ தான் பொறுப்பாக அக்கறையாக இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் என் மாமியார் வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது நல்லா சம்பாதிச்சாங்க. இன்னும் அவங்க சேர்த்து வச்ச பணம்
நகை எல்லாமே எனக்கு தானே கிடைக்கணும். அதனால அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்லை அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் பாட்டிக்கு உண்மை என்னன்னு தெரியும். மீனா இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறதுனால, மீனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததால விஜயா இனி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும். மீனா பூக்கடைக்கு போயிட்டு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் போதுன்றதுக்காக தான் பாட்டி எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை அப்படின்னு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் பாட்டி பேச்சை கேட்டு இப்படி பேசிட்டு இருக்காருன்ற உண்மை வீட்டில் யாருக்குமே தெரியாது. பாட்டி எப்பயும் போல இங்கே வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமயம் மனோஜ் வந்து அப்பா இங்கே தானே பணத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையோட ரூமில் வந்து மீனாவோட பணத்தை அண்ணாமலை அங்கே பையில் வச்சுருந்ததை பார்த்துட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கே பாட்டி மெதுவாக கண்முழிச்சு பார்க்குறாங்க. மனோஜ் இங்கே என்ன செய்கிறான் அப்படின்னு யோசிக்கும்போது பாட்டி நல்லா தூங்குறாங்க. சீக்கிரமாகவே முத்துவோட பணத்தை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு மனோஜ் வந்து எல்லா இடத்துலையும் பணத்தை தேடிட்டு இருக்காரு. அந்த சமயம் பாட்டி யோசிக்கிறாங்க, மனோஜுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் பாட்டிக்கு உண்மை என்னென்னு புரியுது. அண்ணாமலை கொண்டு வந்த முத்துவோட பணத்தை எடுக்கிறதுக்காக தான் மனோஜ் வந்திருக்கானா அப்படின்னு பாட்டி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லணும். முத்துவும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. மாடியில் ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. என் பேரன் முத்து இப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். மாடியில் மீனாவுக்காக ரூம் கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மனோஜ் எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறான் அப்படின்னு பாட்டி கவனிக்கிறாங்க. ஆனால் பாட்டி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அங்கே அண்ணாமலையோட ரூமுக்கு வந்த மனோஜ் வந்து எல்லா இடத்துலையும் பணத்தை தேடி பார்த்துட்டு அங்கே அண்ணாமலையோட பையில் தான் அந்த பணம் இருக்குன்னு கவனிக்கும்போது அம்மா வந்து இந்த பணத்தை எடுத்துட்டாங்கன்னு அப்பா நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் முத்துவோட பணம் முத்துவுக்கு கிடைக்கவே கூடாது. மாடியில் அவங்க இப்போவே ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ரூமை நல்லபடியாக அவங்க கட்டி முடிக்கக்கூடாது. மீனாவும் முத்துவும் அந்த ரூம் எங்கள் ரூமுன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படவே கூடாது. மீனாவுக்காக முத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறான். ஆனால் நான் தான் இந்த வீட்டில் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன். ஒரு பக்கம் ரோகிணியால் பிரச்சனை வருது, இன்னொரு பக்கம் கனகா வேற ஃபோன் பண்ணுறாங்க. கனகா என் கடைக்கு வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. இப்படி நான் கஷ்டப்படும் போது வீட்டில் எல்லாரும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பாட்டி எப்பயுமே முத்துவை விட்டு கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இந்த பணம் கிடைச்ச உடனே முத்து எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தான்னு எனக்கு தெரியும். அதனால் என் அப்பாவும் முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பணம் முதல்ல என்கிட்ட வரணும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கவனமாக அந்த பணத்தை வச்சுருக்காரு. ஆனால் மனோஜ் வேணும்னே முத்து மேலே உள்ள கோபத்தில் அந்த பணத்தை எடுக்கிறாரு. அந்த சமயம் பாட்டி மனோஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே பாட்டி, என்ன பாட்டி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், நல்லா ரெஸ்ட் எடுக்கலான் தான் வந்தேன். ஆனால் நீ என்ன செஞ்சிட்ருக்க? ஆமாம், நீ எதுக்கு முத்துவோட பணத்தை எடுத்துகிட்டு இருக்கேன்னு பாட்டி கேள்வி கேட்கும்போது, இல்லை பாட்டி, இது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு இங்கே வந்த மனோஜ்னு கேட்கும்போது, பாட்டி என்னுடைய பணத்தை அப்பா கிட்ட கொடுத்துருந்தேன், அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்னு பொய் சொல்கிறாரு மனோஜ். மனோஜ், உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் பேரை முத்துவோட பணத்தை எடுக்கிறதுக்காக தானே வந்திருக்க. ஏன்னா அவங்க மாடியில் ரூம் கட்டக்கூடாது, அப்படி தானே? இப்படி செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை? நீ முத்துக்கிட்ட உதவி கேட்டிருந்தா கண்டிப்பாக முத்து இந்த பணத்தையே உங்ககிட்ட கொடுத்துருப்பான். முத்து இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான். முத்து தனக்காக எதுவுமே செய்யலை, இப்போ தான் மாடியில் ரூம் கட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஏற்கனவே முத்து இங்கே தான் தங்கியிருந்தான்னு எனக்கு தெரியும். முத்துவுக்காக இப்போ தான் ரூம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டா நீ வந்து இப்படிலாம் செய்கிறியே, இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? நீ பொய் சொல்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மனோஜ். என்னை ஏமாத்தணும்னு நினச்ச, அவ்வளவுதான் அப்படின்னு பாட்டி ரொம்ப கோபமாக பேசும்போது, அம்மா என்னாச்சுமா அப்படின்னு அண்ணாமலை வராரு. பாட்டி என்னாச்சு அப்படின்னு இங்கே ரவியும் முத்துவும் வராங்க. மீனாவும் ஸ்ருதியும் என்ன நடக்குதுன்னு கவனமாக பார்க்கும்போது உடனே பாட்டி சொல்கிறாங்க, பாரு அண்ணாமலை, இங்கே மனோஜ் என்ன செஞ்சிட்ருக்கான்னு பாரு. மனோஜ் கையில் முத்துவோட பணம் இருக்குது, இப்போ புரியுதா? மனோஜ் என்ன செஞ்சுருக்கான்னு புரியுதான்னு கேட்கும்போது, அத்தை நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க? மனோஜ் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் முத்துவோட பணத்தை எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்திருக்க மாட்டான். நீங்கள் தான் சரியாக புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. எப்போ பார்த்தாலும் முத்துவை விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க. என் பையன் மனோஜ் எதுக்காக இப்படிலாம் செய்யணும்? மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் முத்துவுக்கு மட்டும் சரியாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே அங்கே வந்த மீனா, மனோஜ் என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன மனோஜ் இதெல்லாம்?
பாட்டி உண்மையை தான் சொல்கிறாங்க, நீ தான் மனோஜ் பொய் சொல்கிறேன்னு கேட்கும்போது உடனே இல்லை முத்து, இது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா, என்னுடைய பணம் எங்கப்பா அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது உடனே அண்ணாமலை அங்கே பையில் இருந்த பணத்தை எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அந்த பையில் பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே இங்கே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா, அப்போ மனோஜ் கிட்ட இருக்கிறது என்னுடைய பணம். பாட்டி சரியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிச்ச பணத்தை மனோஜ் எடுத்தது மட்டும் இல்லாமல் பாட்டி பொய் சொல்கிறாங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அம்மா வேற மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம பாட்டிக்கிட்ட இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டீங்க. உங்கள் எல்லார் முன்னாடியும் அப்பா கிட்ட நான் தான் பணம் கொடுத்தேன். அப்பா அந்த பணத்தை கவனமாக வச்சுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் என் பணத்தை மனோஜ் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போவும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் சரியா? நான் மாடியில் ரூம் கட்டுறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே இங்கே மனோஜ் அப்படிலாம் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனோஜுக்கு மறுபடியும் விஜயா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி விஜயாத்தை சப்போர்ட் பண்ணுறதுனால சந்தோஷப்படுற, அசிங்கமாக இல்லை? நீ என்னென்ன செஞ்சுருக்கேன்னு எங்களுக்கு தெரியாது. பாட்டி உண்மையை சொல்கிறாங்க, முத்துவோட பணத்தை இப்போவே திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, இது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். மனோஜ், நீ உன்னுடைய கடையில் இருக்க வேலையை சரியாக செய்யாமல் நீ ஏற்கனவே ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்க. ஆனால் இப்போ உங்களுக்காக அந்த ஃபினான்சர்கிட்ட நாங்கள் தான் பணத்தை திருப்பி கொடுத்துருக்கோம். இந்த வீடு கிடைக்கிறதுக்காக உதவி செஞ்சது நாங்கள் தான். ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் புரிஞ்சுக்காமல் மறுபடியும் எங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறியே மனோஜ். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பணத்தை நீ எப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க? நீ நல்லா சம்பாதிக்கும் போதே தேவையில்லாமல் செலவு செய்வ, ஆடம்பரமாக தான் இருக்கணும்னு தேவையில்லாமல் பணத்தை செலவு செஞ்சதால தான் இந்த நிலமையில இருக்க. ஆனால் கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிச்ச பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொல்கிறியா அப்படின்னு மீனா மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. அந்த சமயம் விஜயா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. போதும் மீனா, நீ இந்த வீட்டோட மருமக, யோசிச்சு தான் நீ பேசணும். ஆனால் என் பையன் மனோஜ்கிட்ட இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்ச நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசும்போது, போதும் விஜயாத்த, நீங்கள் மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் மனோஜ் எங்கள் பணத்தை தான் எடுத்து வச்சுருக்காருன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் சரியா? நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதால தான் மனோஜ் இப்படி என்ன வேணாலும் செய்யலான்னு தேவையில்லாத வேலையை செய்கிறாரு. இப்போவே நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் மனோஜோட நிலைமை என்னாகும்? மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் நிலைமை என்னாகும்? போனா போது, பாட்டி இந்த நிலைமையில் இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பாட்டிக்கும் உண்மை தெரியட்டும். பாட்டி, உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாமல் இருக்குது. நான் இந்த வீட்டில் தங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்க. இல்லை, உங்கள் பேரை முத்துவோட மனைவி தான். நீங்கள் எல்லா உண்மையும் மறந்துட்டீங்க. அதனால் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். அண்ணாமலை மாமா பேச்சை கேட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன். முத்துவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. முத்து என்னுடைய வீட்டுக்காரர் தான். நான் இந்த வீட்டு மருமக. அதனால தான் மனோஜை புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணமான உண்மை உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சு. அதனால தான் பாட்டி உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது எனக்கு இப்போ தான் புரியுது. அப்போ முத்து மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? மீனாவுக்காக தான் முத்து மாடியில் ரூம் கட்டுறானா? இந்த உண்மை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சந்தோஷமாக பேசியிருப்பேன். ஏன் விஜயா, நீயும் ஏன் இந்த உண்மையை சொல்லவே இல்லை? மனோஜை பற்றி எனக்கு தெரியும். இப்போ முத்துவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே மீனா முத்துவுக்காக பேசுகிறாள். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா ரொம்ப கோவமாக விஜயா கிட்டேயும் பேசிட்டு இங்கே மனோஜ் கிட்ட இருந்த பணத்தை வாங்கி முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் முதல்ல மாடியில் சீக்கிரமாக ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வைக்கவே முடியாதுங்க. ஏன்னா மனோஜ் எப்போ இந்த பணத்தை எடுப்பார், எப்போ நம்மளை ஏமாத்தலான்னு யோசிப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் மனோஜை இனி நம்பவே கூடாது. விஜயாத்தை, நீங்கள் மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் நினச்சேன்னா உடனே இங்கே நடந்த பிரச்சனையை போலீஸ்கிட்ட சொல்வேன், உதவி கேட்பேன். ஆனால் மனோஜ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பையன் மனோஜ் வெளியில் வர முடியாது. நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, நீங்களும் வெளியில் வர முடியாது. பொறுப்பான மாமியாராக இருப்பீங்கன்னு நினச்சேன். இங்கே பாட்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யாமல் இருந்தேன். இத்தனை நாள் பொறுப்பான மருமகளாக இருந்தேன். ஆனால் நாங்கள் மாடியில் ரூம் கட்டக்கூடாதுன்னு மனோஜ் இப்படிலாம் செய்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்குறாங்க. நான் தெளிவாக தான் பேசுகிறேன், நான் உண்மையை தான் பேசுகிறேன். மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. மனோஜால் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறீங்க. மறுபடியும் அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனோஜ், நீ செஞ்ச வேலைக்கு நல்லா அனுபவிக்க போகிற, பார்த்துக்கிட்டே இரு. நாங்கள் மாடியில் ரூம் கட்டக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செஞ்சு
செஞ்சுருக்க? ஏற்கனவே நாங்கள் பாதி ரூம் வந்து கெட்டிட்டோம். மீதி ரூம் கெட்டுறதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த பணத்தை எடுக்கணும்னு நினச்சிருக்கிறியே, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போவே நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்குறேன். மனோஜை பற்றின உண்மையை சொல்கிறேன். எங்கள் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மனோஜ் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாரு, பொய் சொல்கிறாரு. மனோஜுக்கு விஜயாத்தை வேற சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எங்களை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, மீனா என்ன மீனா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு விஜயா கேள்வி கேட்கும்போது, பேசாதீங்க விஜயாத்த. இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்க, அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை என்றைக்குமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நாங்கள் அண்ணாமலை மாமா கிட்ட கொடுத்தா அந்த பணத்தை நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு விஜயாவையும் மனோஜையும் வெளுத்து வாங்குறாங்க மீனா. பாட்டி யோசிக்கிறாங்க, பரவாயில்லையே மீனா இன்னைக்கு தான் சரியா பேசுறா அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க. மீனா பேசின பேச்சால ரொம்பவே பதட்டமா இருக்காரு மனோஜ். ஆனா மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா.